பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆவியில ஜெபிக்கும் போது நம்மளுடைய அட்மாஸ்பியர், நம்மளை சுற்றி இருக்கிற இந்த இடங்களோ, நம்மளுடைய சரீரமோ, நம்மளுடைய ஆவியோ எப்படி அந்த நேரத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். பொதுவாகவே ஆவியில ஜெபிக்கிற பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்நிய பாஷை எப்படி இது பண்றது. ஏன்னா ஒரு சில பேருக்கு அது நமக்கு புரியுதோ பிடிக்கலையோ, அது நம்ம செஞ்சுதான் ஆகணுன்ற மாதிரி. எப்படி சில நேரம் வந்து சாப்பிடறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வந்து நம்ம மாம்சத்தை பலப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ சாப்பிடுவோம். ஏன்னா வேற வழி இல்ல. 2-3 நாள் நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா மயங்கி விழுந்துருவோம். ஃபாஸ்டிங் இருக்கும் போதே ஆண்டவருடைய பலத்துலதான் நம்ம ஓடுவோம். சும்மா நார்மலா இருக்க நேரம்லாம் வந்து சாப்பிடாம இருக்க மாட்டோம். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம சரீரத்துல வீக் ஆயிட்டு வரோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் நம்ம வந்து சரீரம் மட்டும் கிடையாது, நம்மளே 3ஆ இருக்கும். நம்மளுக்கு ஆத்துமா இருக்கு, ஆவி இருக்கு. அப்ப அந்த ஆவிய வந்து பலப்படுத்தணும்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ ப்ரேயர் கண்டிப்பா ஆவியில பண்ணிதான் ஆகணும். இதுக்கு இதே கிடையாது. இதுக்கெல்லாம் வந்து மாற்றுக்கிறதே எனக்கு ஓகே, நல்லா நான் மூடு இருந்தா நான் பண்ணுவேன், நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணா எனக்கு ப்ரேயர் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வந்தா நான் பண்ணுவேன், அப்படிலாம் வந்து இங்க கிடையாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம ஸ்பிரிட் மேனை நம்ம வந்து ஆக்டிவா வச்சுக்கணும். எந்த ஒரு சத்ரு வந்தாலும் நம்மள ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ற இடமே வந்து ஸ்பிரிட்ல தான் அட்டாக் பண்ணுவான். ஏன்னா அவன் ஸ்பிரிட்டா தானே இருக்கிறான். அவன் வந்து நம்மள அப்ப நம்ம ஆவியில ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்பிரிட் வந்து ஆண்டவருடைய ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகும். அதுதான் அது. இப்போ நம்ம போன்ல வந்து ஒரு சார்ஜ் ஏத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, எடுத்துட்டு போய் ஒரு சார்ஜர் எடுத்துட்டு போய் எங்க அந்த பவர் வருதோ அந்த நம்ம கனெக்ட் வரும்போதுதான் இது வந்து சார்ஜ் ஏறும். என்னுடைய ஸ்பிரிட்டை நான் வந்து சார்ஜ் ஏத்தணும், எனக்கு ஒரு ஆக்டிவ்னஸ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அதுல நிறைய விஷயம் இருக்கு. நம்ம ரகசியம் பேசுறோம், அது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது என்னுடைய ஸ்பிரிட்டை நான் ஆக்டிவா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, முதல் ஆண்டருடைய ஸ்பிரிட்டோட அந்த பவர் ஜென்ரேட் ஆகுற இடம் அதான் ஆண்டருடைய ஸ்பிரிட். அவரோட ஒரு கனெக்ஷன் நான் வந்து வரணும், இணையணும். அந்த இணைப்பு வந்து நமக்கு தேவை. கண்டிப்பா ஒரு நாளைக்கு எப்படியும் எல்லாருமே வந்து சார்ஜ் போடாம நம்ம இருக்கவே முடியாது. 20 மினிட்ஸ் ஆகுது நம்ம கண்டிப்பா. ஏன்னா இப்ப ஃபாஸ்ட் சார்ஜர் எல்லாம் வந்துருச்சு. அதனால 20 மினிட்ஸ் இல்லன்னா முன்னால நம்ம ஒரு மணி நேரம் போட்டுட்டு இருப்போம். ஏன்னா ஒரு நாள் முழுக்க நம்ம ஓட்டணும், இல்ல அந்த நாள் முழுக்க ஓடணும்னா அந்த போன்ல சார்ஜ் ஏறினா மட்டும்தான் அந்த நாள் முழுக்க ஓட முடியும். அதே மாதிரிதான் நம்மளும் ஒரு நாளை தொடக்கும் போதோ இல்ல ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம சமாளிக்கிறதோ ஏதோ ஒண்ணு அப்படின்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கனெக்ஷன் வந்து வரணும். அப்புறம்தான் அந்த எல்லாமே நமக்கு வந்து அதுக்கப்புறம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம ஸ்பிரிட்ல வந்து நம்மளுடைய ஸ்பிரிட் வந்து ஹை ஆகும். அதுக்கு ஹை ஆனாதான் நம்ம அதை மேற்கொள்ள முடியும். எப்படி போனை நம்ம சார்ஜ் போட்டாதான் அதுக்கடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியும். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்பிரிட் லெவல் வந்து நல்லா வந்து ஆண்டவரோட இணைந்து நம்ம லெவல் நம்ம இன்னும் ஹையானா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த காரியம் நம்ம செய்ய முடியும். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆவிக்குரியவங்களா வைப்பேன். ஆல்ரெடி நான் வளர்ந்துட்டேன்றவங்களுக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். 2வது பாயிண்ட்டும் அப்படிதான். 2வது என்னன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும். அப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆவியில ஜெபிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுக்கு வந்து 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இருக்கும், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அதாவது ஒரு ஹீட்டை வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. அதை வந்து நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். நம்மளால ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் போது ஒரு சில நேரம் கால்ல வந்து ஹீட்டா ஃபீல் பண்ணுவோம், ஒரு சில நேரம் முதுகு பகுதியில ஃபீல் எப்படின்னா ஃபீல் பண்ணிப்போம். ஏன்னா ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சிலேயே கூட ஏர் கண்டிஷனர் எல்லாம் ஏசி எல்லாம் இருக்கும். ஆனால் நமக்கு மட்டும் அந்த ஹீட் வந்து தெரியும். இதெல்லாமே வந்து அந்த ஆவியில வந்து அந்த அக்கினியை நம்ம உணர்றது. அப்பனா நம்மளுக்கும் ஆண்டருக்கும் அந்த கனெக்ஷன் வந்துருச்சு. அந்த அக்கினியை வந்து நம்ம ஃபீல் பண்றோம். அதான். அதே மாதிரிதான் நம்ம அக்கினியில ஆவியில நஞ்சு ஜெபிக்கிறப்ப 2வது வந்து சென்சேஷன் அதுதான். ஒரு சில பேர் நான் வந்து குளிர்ச்சியா ஃபீல் பண்றேன்னு அப்படின்னு நினைப்பீங்க. குளிர்ச்சியும் நீங்க ஃபீல் பண்ணலாம். சில பேர் வந்து நான் புறா வந்து பறக்கிற மாதிரி நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இதெல்லாம் வந்து நம்ம பிசிக்கலாவே ஃபீல் பண்ண முடியும். அடுத்து வந்து 3வது பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ன்றது என்ன ஸ்டேட் அப்படின்னா,
அதாவது ரொம்ப தூக்கம், நம்ம தூங்கி அப்படியே நம்ம படுத்து ரொம்ப தூங்குவோம் பாத்தீங்களா, சொப்பனத்துக்கு போவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்காது. இப்ப நான் முழிச்சு நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இப்படியும் இருக்காது. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த ரெண்டுக்கு இடையில ஒரு ஸ்டேட்டுக்கு போவோம் பாத்தீங்களா, அதுதான் அந்த டிரான்ஸ். இப்போ சில பவுல் கூட சொல்லலாம் 3ஆம் வானத்துக்கு எடுத்து சரீரத்துல இருந்த நான் ஆவியில இருந்தேன்னா எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கே குழப்பமா வந்துச்சு, நான் எப்படி இருந்தேனே தெரியல அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் நினைப்பீங்க நான் ஜெபிக்கும் போது எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. தூக்கம் வருதுன்னா நீங்க ரொம்ப அப்படியே கொரட்ட விடுற அளவுக்கு படுத்து தூங்கிட்டாதான் அது வந்து உங்களுக்கு உண்மையாமே ஜெபம் சரியா உடலாம் அர்த்தம். அப்படி கிடையாது. ஒரு சில நேரம் டக்குன்னு அந்த கண்ணை மூடிட்டு இது பண்ணும் போது ஒரு இமேஜ் மாதிரி நமக்கு வரும், ஒரு விஷன். அதுதான் அந்த டிரான்ஸ்ல நம்ம பாக்குற வந்து ஒரு விஷன். இதெல்லாம் ஆவியில நம்ம ஜெபிக்கும் போது அப்ப அந்த அந்த நேரத்துல நீங்க என்ன பாக்குறீங்க, அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்தினாரு அதை வந்து நீங்க பாக்கணும். அந்த இடத்துல ஏதோ சத்ரு உங்ககிட்ட எதிர்த்து நிக்கிற மாதிரி வெளிப்படுத்துறாரா, இல்ல ஆண்டவர் தர்ற ஒரு ஆசீர்வாதம், ஒரு சாவி மாதிரி நீங்க பாக்குறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு திறவுகள் தர்றாரு அர்த்தம். ஒரு கிரீடத்தை பாக்குறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து வருதுன்னு அர்த்தம். இல்ல ஒரு விக்கிரகத்தை பாக்குறீங்கன்னா அந்த விக்கிரம் உங்க கூட நம்ம கூட போராடுது அப்படின்றத ஆண்டவர் வந்து அந்த இடத்துல சொல்றாரு நம்ம கிட்ட. இந்த ஸ்பிரிட் வந்து உங்க கூட போராடுது, நீ இன்னும் நல்லா ஜெபி அப்படின்னு சொல்றதுக்காக ஆண்டவர் வந்து காமிக்கிறார். சில நேரம் தான் இந்த மாதிரி பிக்சர்ஸ் வரும், சில நேரம் நமக்கு சவுண்டே கேட்க முடியும். அந்த போற அந்த ஒரு நிமிஷம் டிரான்ஸ்லயே யாரோ நம்மகிட்ட பேசிட்டு போனாங்க, இல்லன்னா அந்த இடத்துல 2 சீன் வந்திருக்கும், அவங்களுக்குள்ள பேசின ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த கான்வர்சேஷன் மட்டும் நமக்கு தெரியும் வரும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரிதான் இது வந்து இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கனவுலயே வந்து ஒரு சில நேரம் நமக்கு வந்து ஆண்டருடைய இதை வந்து நம்ம இது பண்ணலாம். கனவுலயே ஆண்டர் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து வெளிப்படுத்தி கொடுப்பாரு. கனவுலயே வந்து நிறைய ஆவிக்குரிய யுத்தங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நல்லா நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய இதுலயே பார்த்தோம் அப்படின்னா, அந்த சொப்பனத்திலேயே வந்து நம்மளுடைய லைஃப்ல நம்ம லைஃபுக்கு ரிலேட்டடா இருக்கதே வரும். அந்த விக்கிரகங்கள் போராடுறதா இருக்கலாம். இப்ப நம்ம எப்படி அந்த தரிசனங்கள் அந்த டிரான்ஸ்ல என்ன நடக்குதோ அது சொப்பனத்திலயுமே நமக்கு வரும். அந்த இதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் சொப்பனத்துல நல்லா வந்து ஆண்டவர் உங்ககிட்ட, ஒருவேளை உங்கள்கிட்ட சொப்பனத்துல தான் ஆண்டவர் நிறைய முன்னாடி இருந்தா உங்களுக்கு ரொம்ப பேசினா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே புரியும். கனவுல உங்களால கணிக்கவே முடியும். இப்ப புதுசா ஒரு சில பேர் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு கணிக்க முடியாது அவங்களுக்கு. ஆனா நீங்க ஓரளவு உங்களுக்கு சொப்பனத்துல ஆண்டவர் நிறைய பேசியிருக்காரு அப்படிங்கிற உங்களுக்கு வந்து உங்களால இதை வந்து நிறைய கணிக்க முடியும். சொப்பனத்துல இந்த மாதிரியும் நம்மளுடைய அந்த அட்மாஸ்பியர், நம்ம ஆண்டருக்குள்ள இருக்க அந்த அட்மாஸ்பியர் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. இப்போ ஒரு சில பேர் வந்து என்ன நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா, எனக்கு சொப்பனை வருது ஆனா காலையில எழுந்ததும் மறந்தது. அதுக்கு ஒரு என்ன பெரிய ஒரு ரீசன்னா, ஒரு ரீசன் வந்து பிசாசு வந்து உங்க சொப்பனத்தை அட்டாக் பண்றான். அதாவது அப்ப நீங்க என்ன பண்ணா, நைட்டு தூங்கும் போது நல்லா ஆவியில ஜெபிச்சுட்டு படுக்கணும். 20 மினிட்ஸ் அது ஜெபிச்சுட்டு வந்து படுக்கணும். 2வது உங்களுடைய ஒரு அசால்ட்டா நம்ம விடுறது, அதாவது பக்கத்திலே வச்சிருக்கணும். ஏதாவது ஒரு போன்ல நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டா ஒரு டைரி பென் வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு இருக்கணும். இந்த 2ல ஏதோ ஒரு பெரிய டீட்டெயிலா அந்த நேரத்துல நம்ம தூக்கத்துல எழுதிட்டு இருக்க மாட்டோம். ஆனா டக்குன்னு எழுதுற மாதிரி, டக்குன்னு எனக்கெல்லாம் வந்து போன்ல நான் நோட்ஸ் அந்த ஆப் வச்சிருப்பேன். அப்ப டக்குன்னு எனக்கு வந்து அப்பயே எழுதிடுவேன். ஆனா சோம்பேறித்தனம் படக்கூடாது. அது அந்த நேரம் நமக்கு தூக்கம் பிரேக் ஆகதான் செய்யும். ஆனா வேற வழி இல்ல. அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பழகுறவங்களுக்கு ஒரு இது மாதிரி இதா இருக்கும், என்னடா முழிச்சு நம்ம தூங்குற மாதிரி இருக்கேன். ஆனா எப்பயுமே பாருங்களேன், அந்த சொப்பனம் வந்ததுமே நமக்கு ஒரு செகண்ட் முழிப்பு வரும், ஒரு 10 செகண்ட் நம்ம முழிப்பு வரும். ஏன்னா அது ரியலா இல்ல கனவாங்கிறது அனலைஸ் பண்றதுக்கே நமக்கு அந்த இடத்துல முனிப்பு வரும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா அது அப்படியே ஓகே இது கண்டிப்பா காலையில ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு படுப்போம். ஆனா காலையில வராது. நிறைய நாள் வந்து இந்த மாதிரிதான் நடந்திருக்கு. நல்ல சொப்பனம் வந்துச்சு ஆனா மறந்துருச்சு அப்படின்னு. ஒரு சில நேரம் ரொம்ப ஆசீர்வாதமான சொப்பனமா இருக்கும். ரொம்ப சொப்பனத்துல அந்த முழிப்பு வரும்போது கூட நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஆனா வந்து காலையில பார்த்தா அது அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன ஆண்டவர் சொல்ல வராருங்கிறதே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அது வந்து நம்மளுடைய மிஸ்டேக் தான். அந்த இடத்துல ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம முழிப்பு வரும்போதே அதை எழுதிடணும். இப்படிதான் வந்து நம்ம ஆவியில ஜெபிக்கும் போது அந்த நம்மளுடைய ஆண்டவருடைய, ஏன்னா ஏன் வந்து மேக்சிமம் ஆண்டவர் வந்து சொப்பனத்திலையும் தரிசனத்தை அதிகமா பேசுறாருன்னா, நம்ம ஸ்பிரிட் மேன்ட்ட தான் ஆண்டவர் பேசுவார். நம்ம சரீரத்துல உள்ள மேன்ட்ட பேசும்போது என்ன நடக்கும்னா, நம்ம பல வாய்ஸ் கேக்குறோமா, அப்ப வந்து கர்த்தர் பேசினா கூட இதுதான் டவுட் வந்துரும். இல்லன்னா ஒரு சில அசால்ட்டா விட்டுருவோம். ஆண்டவரே டயர்டா இருக்குன்றோம். இந்த மாதிரி நிறைய பேசுவோம் நம்ம சரீரத்துல உள்ள ஒரு இது. அதனால ஆண்டவர் மேக்சிமம் வந்து ஒரு 90% ஆண்டவர் வந்து நம்மகிட்ட அந்த ஸ்டேட்ல தான் பேசுவார்.
அப்ப நம்ம எப்பயுமே நம்ம ஆவியில வந்து சார்ஜ் ஏத்தி வைக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். இப்ப நம்ம பார்த்தோம் நம்மளுடைய ஆவியின் மனிதர்கள், நம்ம ஆவியின் நம்ம இருக்கும், நம்மளுடைய சுத்தி இருக்க அட்மாஸ்பியர் எல்லாம் எப்படி இப்படிலாம் இருக்கும், எப்படி எப்படிலாம் மாறும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். ஒருவேளை இந்த சொன்னதான இந்த ஒரு 4-3 காரியங்கள்ல நம்ம ஏதாவது நீங்க இப்ப பின்பற்றாமலோ இல்ல இதுலயோ ஒரு இதுல நீங்க தவறு, முக்கியமா சொன்ன மாதிரி இந்த கனவு இந்த விஷயத்துல கொஞ்சம் நம்ம வந்து தவறு பண்ணியிருப்போம். இந்த மாதிரி தவறு பண்ணியிருந்தீங்கன்னா இனி வரும் நாட்கள்ல நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா நம்மளுடைய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, நமக்கு பிசாசு நம்ம கொடுக்குற போராட்டமா இருந்தாலும் சரி, அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை மேற்கொள்ள வந்து நமக்கு இது வந்து பிரயோஜனமா இருக்கும். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.